வாங்க இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு இட்லி செய்கிறதுக்கு 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்குது, சிலது கொஞ்சம் டார்க் ப்ரௌன், சிலது கருப்பு கொள்ளு கூட இருக்குது. ஸோ எந்த கொள்ளு வேணால் எடுத்துக்கங்க. இப்போ 1 கப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை கிட்டத்தட்ட நம்ம எப்படி உளுந்து ஊற வைப்போமோ அதே மாதிரி இதையும் ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் தாராளமாக அது ஊறட்டும். அது இந்த 1 கப் கொள்ளுக்கு 5 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உடம்பை ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து இட்லி சாப்பிடுங்க. உடம்பை இழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொள்ளு இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குது கொள்ளு இட்லி. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளை வச்சு ரசம் செஞ்சுருப்போம். அப்புறம் துவையல், சட்னி இந்த மாதிரி ரெசிபிஸ் மட்டும் தான் நம்ம கொள்ளு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த கொள்ளு இட்லி அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொள்ளையும் அரிசியும் ஒரு 4 to 5 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் வெறும் கொள்ளை மட்டும், நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் வெறும் கொள்ளை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஓட விடுவோம். ஏன்னா கொள்ளோட தோல் அரைபடாது உங்களுக்கு. அதனால் கொள்ளை கொஞ்சம் நேரம் தண்ணி விடாமல் அரைச்சிக்குவோம். அப்போ தான் அந்த தோல்லாம் கொஞ்சம் அரைபடும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடட்டும். என்ன தான் அரைச்சாலும் அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தெரியாது. நம்ம சாப்பிடும்போது ஒன்றும் நம்மளுக்கு வாயிலெல்லாம் தட்டுப்படாது. அந்த தோல் இருக்குது, நல்ல ஃபைபர் தான் இது. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஓட விடலாம். கிரைண்டரில் ஆட்டும் போது அப்படியே புசு புசு புசுன்னு அப்படி நுரையாட்டம் பொங்கி வரும் அந்த கொள்ளு. இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஓரளவு தோல்லாம் கொஞ்சம் இவ்வளோதான் அரைப்படுங்க, ரொம்ப அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பொங்கி வரும், அப்படி நுரையாட்டம் வரும். ஆனால் உளுந்து மாதிரி வராது. உளுந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு நுரையெல்லாம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது அப்படி அந்த மாதிரி புசு புசுன்னு வரும் மாவு. மாவு பார்த்திங்கன்னா நிறைய காணும். பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்குள்ள தான் எடுத்திருக்கேன். நான் இந்த கொள்ளு பயிறு கிரைண்டர் நிறச்சி வருங்க. பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சு மாவு. ஸோ அவ்வளோ மாவு வரும். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோள்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ மாவு எடுத்துக்கலாம். கொள்ளு மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். அரிசியை போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. அப்போ தான் அந்த அரிசி போடும்போது கிரைண்டர் போய் ஸ்டக் ஆகி நிற்காது. ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம கொள்ளு இவ்வளோ வந்திருக்கு. பார்க்க தான் நிறைய தெரியும். ஏன்னா அது அப்படி நுரைச்சி போய் நிற்கும் அந்த மாவு. ஆனால் நம்ம அரைச்சி கலக்கும் போது பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். இப்போ அரிசி மாவு அரைப்பட்டுருச்சு. அதே கிரைண்டரில் அதிலே பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த அரிசி மாவோட ஆட்டி முடித்ததுக்கப்புறமா இந்த கொள்ளு அதில் சேர்த்து கொள்ளு மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிரைண்டரில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொள்ளு மாவு எவ்வளோ பார்த்தோம் பார்த்திங்களா? இப்போ அந்த அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். நம்மளுக்கு அந்த கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு குவான்டிட்டி இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படி மாவு புளிக்கட்டும். இப்போ மறுநாள் காலையில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இது நம்ம கொள்ளு தோலோடு போட்டு அரைக்கிறோம்பா, சீக்கிரமே புளிச்சிரும் மாவு, ரொம்ப புளிச்சிரும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புளிக்கும், ரொம்ப பயன்படுத்த முடியாது. ஒரு நாள் மட்டும் நீங்கள் காலையில் இட்லி ஊற்றுனோமா சாயந்தரம் இதில் தோசையும் சூப்பராக வருங்க. தோசை ஊற்றி மாவு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வச்சுருந்தா புளிச்சு போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வரும். அது நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த கொள்ளு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாலும் அது நம்ம ரொம்ப உளுந்த மாவு அளவுக்கு திக்காக வராது. ஆனால் இட்லி வரும், கண்டிப்பாக இட்லி வரும், சூப்பராகவே வருது.
இப்போ இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. இட்லி அழகாக வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். இந்த முருங்கைக்கீரை சட்னி ரெசிபி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொள்ளு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொள்ளை வந்து முழு தானிய அடைங்கிற ரெசிப்பியில் வந்து நான் வந்து எல்லா தானியங்களும் போடும்போது கொள்ளும் போட்டு நான் எப்பொழுதுமே வந்து அடை தோசை செய்யும்போது செய்கிறது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே தெரியாது, அதுலேயுமே கொள்ளு சேர்த்து தான் நான் அரைப்பேன். இட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பஞ்சு போல் சூப்பராக வரும். ரொம்ப அந்த களியாலாம் இருக்காது, மாவு நல்லா வரும், சூப்பராக இருக்கும். இது கூடவே முருங்கைக்கீரை சட்னி செம சூப்பராக இருந்துச்சுங்க. செம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொள்ளு இட்லியும் முருங்கைக்கீரை சட்னியும். இதில் இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் சூப்பராக வருது. தோசையும் டேஸ்ட் அருமையாக இருக்குது. தோசையுமே நல்லா வருது. நம்ம வந்து காலைல இட்லி ஊற்றினா சாயந்தரம் வந்து தோசை ஊற்றிக்கலாம். என்னங்க எல்லாருக்கும் இந்த கொள்ளு இட்லி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற ஆரோக்கியமான ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோரி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.